வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். இன்டர்நெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்கு. அதுல எங்களை பத்தியும் ஒரு சில மீம்ஸ் இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்க தான் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்காக மீம்ஸ் பண்றாங்க. அது இது வரைக்கும் நாங்க யாரும் கூட பார்த்தது இல்ல. அந்த மாதிரி பசங்களை, அந்த மாதிரி பொண்ணுங்களை, நிறைய பொண்ணுங்களும் இருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதுல ஒரு சில மீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாங்களே பார்த்துருக்கோம், நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணியிருக்கோம். ஒரு சில மீம்ஸ் வந்துட்டு எங்களை டேக் பண்ணி விட்டாங்க, ப்ரோ இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுங்க ப்ரோ இது பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டேக் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வேற லெவல் மீம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை பற்றி பண்ண ஃபர்ஸ்ட் மீமை பார்த்துடலாம். இந்த மீம் வந்துட்டு எனக்கு சீரியஸாகவே வந்துட்டு சிரிக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண ஹாய் ராட்சசி எடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க. அதர் கப்பிள்ஸ் அட்ராசிட்டிஸ், ஓகேவா, இன் ஸ்விம்மிங் பூல். மீ அண்ட் மை மாமா அட்ராசிட்டிஸ். எப்படி நம்ம தண்ணிக்குள்ள மூஞ்சியை விட்டு போட்டோ எடுத்தது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. அந்த மாதிரி யோசிச்சா நம்ம தலை உடஞ்சிரும். இந்த மாதிரி குதிச்சோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களா, அது பெரிய ஸ்விம்மிங் பூல், உளுந்தா வந்துட்டு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி போட்டோ ஷூட்ஸ் நிறைய நடக்கும். அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுகிற மாதிரிலாம் கேமரா பிடிச்சிட்டே விழுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் ஓகே. அடுத்த மீம் ஒன்று பார்த்துடலாம். கொஞ்சம் நிறைய சூப்பர். ஒரு லவ் மீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேக்ரவுண்ட்லாம் வாய்ஸ் கொடுத்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்கு. ஓகேவா, அடுத்த மீம் பார்த்துடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 35 மீம்ஸ் இருக்கு. சீக்கிரமா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது எனக்கு பமி காட்டணும்னு சொல்லி நினைச்சேன், அதுக்காக வந்துட்டு எடுத்து வச்சேன். ஆக்சுவலாக பமி இதை பார்க்கல. எப்படி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட், கேஷுவல் அவுட்ஃபிட். இது எப்படி ட்ரெடிஷ்னல்? லுங்கி மட்டும்தான் ட்ரெடிஷ்னல், மேலே போட்டது கேஷுவல் தானே. பட்டா பெட்டி டிராயர் இருக்குல்ல, அது உள்ள போட்டாலும் அது ட்ரெடிஷ்னல் தான். சரியா, இது வந்துட்டு லுங்கி கட்டினால ட்ரெடிஷ்னல். ஓகே, நல்லா இருக்கு. எஸ்பி ஃபேமிலி ஃபார் எவர். ஓகேவா. ஓ, அது முடி இருந்தப்போ இல்லை ஃபோட்டோ, அது ஹேர் போ சென்னையில் வச்சிருக்கு. ஓகே, அப்போ அடுத்த மீம்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது வேற லெவல் மீம்ஸ் உண்மையாலுமே. ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி தான். எல்லா வீட்ல எல்லா புருஷர்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்க. ஏறி எடுக்க வரப்ப மட்டும் என்ன வீட்டை கூட்டினதே இல்லை. எப்பயாச்சும் இருக்கோ கூட்டினா இல்லையா, அதுதான் மேட்ரு. கூட்டுறல, அதுதான் ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன். டெய்லியும் ஒய்ஃபே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ரியாலிட்டி புருஷன் தான் கூட்டுவான். என்னது டெய்லியா? சரி, இனிமே அந்த ரியாலிட்டியாவே இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். மொத்த ஃபேமிலி க்ளோஸ். ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பரா. அதாவது நான் அது அந்த மாதிரி நாங்கள் பண்றப்ப அது யோசிச்சு பார்க்கல. ஓ, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு மீமா போட்டிருக்கீங்க பாருங்க. ஹட்ஸ் ஆஃப் மை வாய்ஸ். 90s கிட்ஸ். சூப்பர்ல. ஏன் சிரிச்சது எனக்கே சிரி வருதுடா. ஆமா. சைல்டிஷ் பாய் பிளஸ் மெச்சூர்டு கேர்ள். மேட் ஃபார் ஈச் அதர் பேர். சும்மா பண்றியாடா நீ? போயிடுச்சு. அழுகிறியா நீ? அப்புறம் இதானே ஃபர்ஸ்ட் பிராங்க். இப்படி எல்லாம் பண்ணுவேன். நீ கொஞ்ச நேரம் சேர்ந்து சமைச்சு அப்படி சுவிட்டு இருந்தேன். நான் எதிர்த்து வந்திருந்தேன் தடுக்கிறதுக்காக. எல்லாம் பயந்துட்டு அந்த டைம்ல. ஓகே, அடுத்த மீம் போவோம்.
நல்லா சிரிக்க வைக்கிறது, அடுத்தவனை ஹாப்பினஸ்ஸாக வைக்கிற மீம்ஸ் எல்லாம் அந்த மட்டும் எடு. இது எல்லாமே சின்ன பசங்க தான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எல்லாருமே சின்ன பசங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, 14, 13 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தங்க 2-3 பேர்த்துக்கிட்ட நான் பேசியிருந்தேன். எல்லாமே ஹலோ அண்ணா அப்படி தான் பேசினாங்க. எனக்கு அதிலே தெரிஞ்சுது ஒரு 8th, 7th, 9th படிக்கிற பசங்க தான் நல்லா பண்ணுறாங்க. அந்த வயசுக்கு என்ன யோசிக்க முடியுமோ அந்த மாதிரி யோசிச்சு டீசெண்டாக பண்ணுறாங்க. ஓகே, இது நம்ம வந்துட்டு போய் இந்த பட்டாசு கொண்டு போய் கொடுத்தது, ஒரு ஆசிரமத்தை கொண்டு போய் பட்டாசு கொடுத்தது. ஆக்சுவலாக இதை நான் மறந்தே போயிட்டேன். இது நான் நேற்று மீம் சர்ச் பண்ணுறப்போ யாரோ எடுத்து ABS GM கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம இதை போய் நம்ம இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பமியக்கா புரோக்கடு ஃபிஷ் டேங்க், சுவைலனா ஆங்கிரி வித் ஹிம். பமியக்கா பமியக்கா ஆர்மி. ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி போட்ட இடத்துல பமின்னு சொல்லி போட்டு நல்லா இருந்திருக்கும். பமி முதல்ல போயிட்டா. வேற லெவல் மீம் இது, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. நல்லா சிரிக்கு இந்த வர சிரி வருது. நம்ம பார்த்த சிரிப்பு வந்துச்சு. அதே நம்ம தலைவரோட மூஞ்சியை பார்த்து எனக்கு டக்குன்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அடுத்து மீம் இது வந்துட்டு சுவைல் பமி மீம்ஸ் தான். ஆஃப்டர் சில்லி பிராங்க் நம்பி இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து யோசிக்கிற மாதிரி, ஒருவேளை இதுலேயும் விஷம் வச்சு பிராங்க் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிற மாதிரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் மீம், இது சீரியஸா வந்துட்டு இது வேற லெவல் மீம். நாங்க அந்த வீடியோ பண்ணிட்டு எங்களுக்கு யாரோ அதை டேக் பண்ணி விட்டாங்க, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்து. நிறைய பேர் வந்துட்டு இந்த மீம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன மீம் அப்படிங்கறத பாத்துருவோம். முடிச்சிடுவீங்கல்ல? கொதிக்கிறா ஆக்சுவலா நல்ல ஒரு மீம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரீசெண்டா நான் பார்த்ததுல சூப்பர் மீம், நல்லா சிரிக்க வச்சது இந்த மீம் தான். ஆக்சுவலாக எப்படி தான் யோசிக்க தோணுதுன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுற ஒரு கான்செப்ட் வேற, அதை அப்படியே தூக்கி வேற கான்செப்ட்ல யோசிக்கிறீங்க. வேற லெவல். நிறைய மீம்ஸ் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். எல்லா மீம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிரிக்க வச்சது, இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி, அதாவது அந்த கான்செப்ட் என்ன பண்ணோம்னு சொல்லி சிந்திக்க வச்சது. எனக்கு தெரியும் சார். ஓகேவா? இட்ஸ் ஃப்ரம் பமி ஆர்மி. ஐ திங்க் சோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க சொல்லணும், அத நானே சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கு. போ. வேற லெவல்ல இருக்குல்ல? அது யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லா பாரு பமி, அந்த கொண்டை தெரியாது. வடிவேல் சங்கி மங்கியோட தங்கச்சி இல்ல பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த வயசு இருக்கும் அவருக்கு. எப்படி செமையா இருக்குல்ல?
சங்கி மங்கி. ஏடா. அன்னைக்கு போட்டோ ரியாக்ஷனுக்கு அந்த போட்டோ எடுத்ததே எனக்கு தெரியாது. போதும் எல்லா மீம்ஸும் நீ இத்தனை தடவை பார்க்கல. எவனோ ஒருத்தன் ஸ்கெட்ச் பண்ணிருக்கான் மேல அப்படியே வரைஞ்சிருக்கான். ரசனடா தம்பியா தங்கச்சி யாருன்னு தெரியல. வேற லெவல் வேற லெவல். இவனோட போட்டோ இருக்கு அந்த மாதிரி காமெடி ஃபன்னி ஃபேஸ் இருக்கிறது. ஃபன்னி ஃபேஸ். நான் அத இதுல ஸ்டோரி ஃபன்னி ஃபேஸ் இந்த மாதிரி இருக்காது இல்ல. ஓகே, இன்னொரு மீம் பாத்தீங்கன்னா ஸ்னேக் பாபு மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். டுடே வீடியோ இன் சுஹேல் vlog அனாயிங் பமி ஃபார் அ டே. சுஹேல் ப்ரோ என்ன இவ என்ன டார்ச்சர் பண்ணாலும் கோவப்பட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்துட்டு கோவை சர்லா நினைக்கிறேன். யார் அது யாருன்னே தெரியல. ஏதோ ஒரு லேடியை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடிக்கிறாரு. கீழே பமியக்கா மைண்ட் வாய்ஸ் எவ்வளோ வேணா வீடியோ பண்ணிக்க, என்ன பண்ணாலும் சோத்துக்கு ஏன்ட்ட தான்டா வரணும், அப்போ வச்சுக்கிறேன். ஓகே, அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு. பமி சோறு போடலன்னா என்ன, நமக்குன்னு இருக்கு. ஓ, நமக்குன்னு என்ன இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாயிலே அடிப்பேன். மோதிரம் வாயில பட்டுருச்சு. அடுத்த மீம். 30 minutes ஓட்டிருக்கேன். ஜிகே சொல்லிட்டேன். இது கேட்கும்போது இருக்கு பாரு, அப்படியே வெளியே தள்ளி விடணும்னு சொல்லி தோணுது. அவன் கஷ்டப்பட்டு ஒரிஜினல் கார் ஓட்டி பழகிட்டு இருக்க, இந்த ஜிடிஏ ஃபைல ஓட்டிட்டு இங்க சீன் போட்டுருக்கு. உனக்கு உண்மையிலே ஓட தெரியுமா? நான் ஜிடிஏ வைசிட்டில நல்லா இருந்தேன். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு வேற லெவல். நீயே ஜிடிஎல் தானே ஓட்டி கத்துக்கிட்டேன். நான் ஜிடிஏல ஓட்டி கத்துக்கல, நான் வந்துட்டு என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட்ல ஓட்டி கத்துக்கிட்டேன். உண்மையாலுமே என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட்ல தான் ஓட்டி அந்த ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்டருக்குள்ள ஓட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சு தான் நான் கத்துக்கிட்டேன். அதாவது கத்துக்கிட்டேன். நீங்களும் கத்துக்கலாம், திறமை இருந்தா கத்துக்கலாம். அடுத்த மீம். எவ்ரி 90s kid ஆஃப்டர் வாட்சிங் ஹாரர் மூவி. பெட்ஷீட் தான் படுத்துவோம். இந்த பெட்ஷீட் இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். என்ன சவுண்ட் கேட்டாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. அப்படியே எல்லாத்துக்கும் கண்ணது நம்ம வருவேன். நான் அந்த வீடியோல கூட அதை நோட் பண்ணல. இந்த பெட்ஷீட் தான் ஒரே பெரிய தைரியம். லைட்டா கால் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், காத்து பட்டுச்சுன்னா கால் யாராச்சும் பிடிச்சிருவாங்களோ. ஒருவேளை நைட்டு தூங்குறப்போ வந்துட்டு கால் மட்டும் லைட்டா வெளியே போயிடும், நமக்கு முழிப்பு வந்துடும், பயங்கரமா ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பயம்லாம் யாருக்கா வந்திருக்கா கீழே சொல்லுங்க. வந்திருக்கு. சங்கூதுறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே நெகட்டிவ் தாண்டி. அதுதான் 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 எனக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அடுத்த மீம் ஏதோ சுஹேல் அண்ணா வெர்சஸ் பமியக்காவாமா. 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன், புரியலையா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீமு. எக்ஸ்பெக்டேஷன் பைக் ரைட். நல்லா இருக்குல்ல? ஆமா பேய் அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு மீம் பார்த்தா பமி உளுந்து சிரிப்பா. உங்களுக்கும் சிரிப்பு கேரண்டி. ஓகே இந்தா. ஆமா, இப்படி வந்து நம்ம பண்ணியிருந்தோம்ல டாஸ்கா. அல்ல 24 hours yes சேலஞ்ச் நினைக்கிறேன். ஆமா. ஐயோ
வேற லெவல்ல இருக்கு யார் பத்தியில இந்த அப்படியே பையன்? பையன் மாதிரி இருக்குல்ல. இது ரீல்ஸ். செம்மையா இருக்குல்ல ரிவெஞ்சு, வேற லெவல் ரிவெஞ்ச். ஆனால் அந்த ஐஸ் தண்ணியை மூஞ்சியில் ஊத்துறப்போ இருக்குல்ல, அப்படியே ஒரு செகண்ட் வந்துட்டு என்னதான் நடக்குது எல்லாமே எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. செம்ம கடுப்பாயிட்டேன் உண்மையாலுமே. அப்ப நீ எனக்கு ஊத்துனப்ப நான் செம்ம ஹாப்பியா இருந்தியா? ஹாப்பியா இருந்திருக்கணும் நீ. இல்ல, அதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தா அன்னைக்கு. நானும் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அதுவும் ஒரு reels குட்டியை தான். வச்சு நிறைய இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீல் தான். யாரும் சைடில் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு விஷயம் நடக்கிறது. சைடில் பாருங்க. அதே மாதிரி மேட்ச் ஆகுது. டியூரிங் கப்புள் ஃபைட். சரியா ஏன் புரிஞ்சா போய் நீங்க வந்து பேசி பாருங்க. டாம் வேற யாரு இருக்கா நான் பேசுறதுக்காக? ஒரே ஒரு ஆள் நீ மட்டும் தான் இருக்கு பேசுறதுக்காக. வீட்டுக்குள்ள ஏன் கண்ணு தண்ணி வருது? எத்தனை நேரம் தான் நானும் பேசாம உனக்கு இப்போவே கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு. தண்ணி வந்துருச்சு பம்மிக்கு. இப்பதான் எனக்கு சிரிப்பு. அந்த குடம் வச்சு பிடிங்கடா. அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கே. அதான் நான் சிரிச்சிட்டேன். சூப்பர்ப்பா நல்லா இருக்கு, சூப்பர்ப்பா. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டுருக்கீங்க. வேற லெவல். அடுத்தது ஆக்சுவலா நான் பேசாம இருந்தா அவனால தாங்கிக்கவே முடியல. அடுத்தது பார்த்தா பம்மி கண்டிப்பா அழுவா. ஐயே, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. பமி கான். ஓகே, அடுத்த மீமுக்கு போயிடுவோம். இந்த மீமு ஐ எம் லீவிங் ப்ராங்க் கோன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அது எப்படி திணிங்களும் இத்தனை தடவை Prank பண்ணி. ஒரே ஆளை ப்ராங்க் பண்ணியும் ஒரு வாட்டி கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டுபிடிக்காமையா அந்த வீடியோ முடியுது. ஸோ ஒரு ப்ராங்க் அப்படின்னா அந்த ஒரு ப்ராங்கே நீங்கள் பண்ணதான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத இருக்கும். அதாவது இப்போ இங்கே அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நம்ம பயப்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு தடவை பார்த்து பயந்துருவாங்க. ரெண்டாவது தடவை அதே பண்ணாதான் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. நம்ம ரெண்டாவது தடவை அடுத்த நாளே பண்ண போகிறது கிடையாது. ஒரு 3-4 வீடியோஸ் கேப் விட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஆளாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற தான் போவாங்க. அந்த ஆளுக்கு ஒரு சின்ன டவுட்டும் இருக்கும். இவன் ப்ராங்க் பண்ணுறானா அது பண்ணுறானா என்ன நம்பி பார்க்கலாமா நம்பி பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டும் இருக்கும். அது நிறைய இடத்துல வீடியோவில் பமியும் சொல்லியிருப்பா. உலகத்தில் 1000 பிரச்சனை நடக்குது, அதை பற்றிலாம் மீன் போட்டு பண்றது இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நாங்க எல்லா வீடியோலயும் பிராங்கா பண்ணிட்டு இருக்கோம். அதான் பிராங்க் சேனல்ஸ்னே தனியா சேனல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டெய்லி பண்ற மாதிரி அந்த மாதிரி இன்னும் நாங்களும் பண்ணலையே. கப்பிள் சேனல்ஸ் அப்படின்னாலே பிராங்க் சேனல் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கப்பிள் சேனல் கிடையாது. ஓகேவா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்துட்டு இந்த லவ்வை அதிகமாக நாங்கள் காட்ட மாட்டோம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வெளியே போகிற விளாக்ஸு, ஏதாவது வாங்கின விளாக்ஸு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்அப் பண்ணி தான் போடுறோம். அது கூட ப்ராங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட். அது ஓகேவா, ப்ராங்க்கும் வந்துட்டு அது கூட இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு மீம் கிடையாது அது. ஆனால் நாங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது. இல்லை எங்களுக்கு பிடிச்சி பண்ண என்னன்னு சொல்லி தெரியல, எங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மீம் இல்லை, எங்களுக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம். ஆக்சுவலாக அந்த கார் வாங்கின அன்னைக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நான் ப்ரெஷரில் இருந்தேன், எந்த அளவுக்கு டென்ஷனில் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கும் பமிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அன்னைக்கு வந்துட்டு நான் கார் வாங்க போகிறது நான் vlog எடுத்தேனே தவிர அது என்னால் மெமரிஸாக என் மண்டைக்குள்ளே வைக்க முடியலை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணது. அது போக எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சேர்த்து இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு காட்டியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேடா, நிக்கியோட ஃபோட்டோண்டா, நிக்கியும் வந்து உட்காந்து போனதெல்லாம் இருக்கு. அது உட்காந்துட்டு இருக்கிறது பாரு, செமையா இருக்கு.
இன் சுஹேல் vlogger பமியக்கா ஹேர் ஷேவ்டு பிராங்க் ஆன் சுஹேல் அண்ணா. நாளைக்கு வேற ஆளை பார்க்க போனோம். அது இப்படியே வச்சு இப்படியே சரி ஒன்று பேச சூப்பரா இருக்கு. சில்லி பிராங்க். ஐயோ இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. வேணாம்ப்பா சொன்னா காப்பு போட்டுட்டாரு, வாயில போட்டுட்டாரு. இது எதுக்கு சாப்பிட சொல்றது? பழகி பார்க்கறதுக்கு வாங்க பழகலாம். காரமும் ஸ்வீட்டும் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு காரத்துக்கு மிளகாவும் ஸ்வீட்டுக்கு சர்க்கரையும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாஷ்ரூம் ப்ளீஸ். தேங்க் யூ. என்னென்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? இஷ்யூ சிவா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒரு பிக்சரை தலைகீழ அப்சைட் டவுனாக வரைஞ்சிருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கிளப் ஹவுஸில் கூட வந்து பேசியிருந்தாரு. கிளப் ஹவுஸில் வந்து சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. கிளப் ஹவுஸில் எங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கீழே லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளப் ஹவுஸில் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இருப்போம், ஃபன் பண்ணுவோம். உள்ளே வந்துடுங்க, ஓகேவா? எனக்கும் இப்படியெல்லாம் வரையணும்னு ஆசை. வரைய தெரியாதே. திருப்பி பார்ப்போம். അവൻ വരയ്ക്കുന്നതേ അതിന് വേണ്ടിയിട്ടാണ്, ആ എഫക്റ്റിന്. തിരുപ്പി പാപ്പ சூப்பர்ல, நல்லா இருந்து சூப்பர், நல்ல ரிசல்ட் இல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரும். மீமுக்கு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோஸ், அதுக்கப்புறமா ஒரு சில வியர்டான வீடியோஸ்க்கு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த லைக்கும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. மறக்காம அந்த லைக் பட்டனையும் சேர்த்து தட்டி விடுங்க. லைக் பண்ணுவேன். நீ லைக் பண்ணுவே இல்லையா? பமி லைக் பண்ணுவாமா? ஓகேவா, நானும் லைக் பண்ணுவேன். என்னோட லைக் தான் ஃபர்ஸ்ட் லைக் என்னோட வீடியோக்கு. மறக்காம நீங்களும் லைக்கை போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you, bye. bye.